நெக்ஸ்ட்டு நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இஃப் இட் இஸ் 1-to-1 அண்ட் on-to. ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 அண்ட் on-to-வாக இருந்தால் அதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது நம்ம பார்த்தோம், அது ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்தோம் நம்ம. ஸோ இங்கே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் 1-to-1 அண்ட் on-to. ஆக்சுவலாக வந்து ஃபுல் டொமைன் எடுத்தோன்னா அது 1-to-1 அண்ட் on-to கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to consider the trigonometric function within only the principal domain. principal domainல மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் இப்போ sin xனா -π/2 to π/2, அதுமாதிரி cos xனா 0 to π, அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் கிடைக்கும், ரெண்டு இது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து we can find the inverse. ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நமக்கு டொமைன் வந்து பிரின்சிபல் டொமைனை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா அப்போ நமக்கு இன்வர்ஸ் கிடைக்கும். ஸோ we can say that so if sin theta is equal to x ன்னு இருந்துச்சுன்னா, if sin theta is equal to x, then theta is equal to sin inverse of x is called the inverse trigonometric function. ஸோ இந்த சைன் இந்த பக்கம் வரும்போது சைன் இன்வர்ஸ்ன்னு ஆகிடும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், and then tan inverse of x, and then secant inverse of x, and then cosecant inverse of x, and then cot inverse of x are also called inverse trigonometric function. So these are called as inverse trigonometric function. So இந்த sin inverse, cos inverse இது எல்லாத்தையுமே நம்ம inverse trigonometric functions ன்னு சொல்லுவோம், ஓகேவா? அது வந்து அதோட பிரின்சிபல் டொமைனில் மட்டும்தான் இன்வர்ஸாக இருக்கும், ஃபுல் இது எடுக்கக்கூடாது. தட் இஸ் இந்த ரியல் நம்பர் செட் ஃபுல்லாகவுமே எடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த sin x எடுத்துக்கிட்டோன்னா அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த 6 trigonometric functionsோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டொமைன் ரேஞ்ச் இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட இது டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ sin x, ஸோ sin x ஓட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, π/2. இந்த இதில் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 வரும். இட் வில் பி க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 வரும். ஸோ திஸ் வில் பி த ரேஞ்ச் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன், ஓகேவா? அதே மாதிரி cos x எடுத்துக்கிட்டிங்கன்னா the domain will be from 0 to π. The domain will be from 0 to π. And அதுக்கும் range வந்து -1, 1, closed interval -1, 1. And then tan x எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து டொமைன் வந்து ஓப்பன் இன்டர்வல். நம்ம படித்தோம்ல, இதுதான பிரின்சிபல் வேல்யூன்னு படித்தோம். ஸோ ஓப்பன் இன்டர்வல் -π/2, π/2. அண்ட் அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி -∞, ∞. Open interval -∞, ∞ will be the range. And then next நம்ம cosecant x எடுத்துக்கலாம். cosecant எடுத்திங்கன்னா அதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா cosecant x ஓட டொமைன் வந்து it is going to be closed interval -π/2, π/2. சைனோடதே தான், பட் இதில் வந்து நமக்கு அந்த 0 மட்டும் கிடையாது. ஏன்னா 0ங்கிற பாயிண்டில் மட்டும் நமக்கு இன்ஃபினிட்டி வரும். ஸோ அதனால் இது மட்டும் கிடையாது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து this set of all real numbers எல்லாமே வரும் except this open interval -1, 1. -1லேருந்து 1க்குள்ளே உள்ள அந்த வேல்யூஸ் மட்டும் வராது. and then secant x ஓட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா secant x ஓட டொமைன் வந்து it is 0 to π. cos ஓட டொமைன் தான், ஆனால் மைனஸ் இதில் நமக்கு அந்த π/2 மட்டும் வராது. ஏன்னா cos 90 0 இல்லையா? ஸோ அதனால் இந்த π/2 மட்டும் வராது, மீதி எல்லாமே வரும். இதுக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் திஸ் ஓப்பன் இன்டர்வல் -1, 1. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வராது. அதுமாதிரி cot x எடுத்திங்கன்னா அதுக்கு டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா the domain of cot x will be open interval 0 to π. open interval 0 to π is the domain, and இதோட ரேஞ்ச் வந்து -∞, ∞. ஸோ இதுதான் இதோட ரேஞ்ச். இது வந்து நமக்கு trigonometric functionsோட டொமைன் அண்ட் ரேஞ்ச், the domain and range of trigonometric function. இப்போ இது inverse trigonometric functionோட domain and range. இது வந்து trigonometric function. ஸோ இது trigonometric functionsோட domain and range. இப்போ இதே மாதிரி inverse trigonometric function
ஸோ இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டொமைன் and then range. Sin inverse. So sin inverse of x இதோட domain வந்து பார்த்தீங்கன்னா it is going to be closed interval -1, இதோட range தான் இந்த sin inverseக்கு domain ஆகும். இதோட domain தான் இங்க sin inverseக்கு range ஆகும். அப்படியே மாறி வரும். உங்களுக்கு அப்படியே இது மாறி வரும். புரியுதா? So it is going to be -1, and அதோட range வந்து பார்த்தீங்கன்னா it is going to be closed interval -π/2, π/2. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு வேல்யூஸ் வரணும். and then cos inverse of x க்கும் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா it is closed interval -1, and then இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0, π. and then tan inverse of x இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the domain is going to be -∞, ஸோ இதுதான் டொமைன் அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் -π/2, π/2. and then cosecant inverse of x வந்து உங்களுக்கு டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா it is set of all real numbers except the open interval -1, இது மட்டும் வராது, மீதி எல்லா ரியல் நம்பர்ஸும் இதுக்கு வந்து நமக்கு டொமைனாக இருக்கும். and then இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா it is closed interval -π/2, π/2 except this 0. இந்த 0 மட்டும் வராது, 0 தவிர 0 அந்த ஒரு எலிமெண்ட்டை தவிர மீதி எல்லாமே வரும். அது மாதிரி secant inverse of x இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா it is set of all real numbers except this open interval -1, அந்த இது மட்டும் வராது. and then இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா the range of this is going to be closed interval 0, π except this π/2, 90 degree மட்டும் வராது. and then cot inverse of x வந்து பார்த்தீங்கன்னா domain is going to be -∞, and இதோட ரேஞ்ச் வந்து open interval 0, π except this π/2 மட்டும் வராது. ஓகேவா? புரிஞ்சுதா இது? ஸோ இது வந்து நமக்கு the domain and range of trigonometric functions and inverse trigonometric functions. இது inverse trigonometric function பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் படிக்க போகிறீங்க சார். தட் இஸ் +2ல் தான் டீட்டெயில்டாக படிக்க போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் கிராஃப் எப்படி எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு நம்ம இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம இது வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த பிரின்சிபல் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த பிரின்சிபல் வேல்யூக்கு நடுவில் தான் நமக்கு வேல்யூ இருக்கணும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே நம்ம 12th தான் படிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். அதுமாதிரி இதுவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வேறு, 1/sin xங்கிறது வேறு. 1/sin xும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ரெண்டும் ஒன்று கிடையாது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் is not equal to 1/sin x. So 1/sin xங்கிறது it is cos x. or இந்த 1/sin x வந்து this is not equal. இந்த 1/sin x sin x the whole power -1ன்னு எழுதலாம். இது வேற இது வேற, ரெண்டும் ஒன்று கிடையாது. both are not the same. இது வந்து inverse trigonometric function, இது வந்து reciprocal function, reciprocal of sin x function. sin x ஓட reciprocal function இது inverse of sin x function, sin x ஓட inverse trigonometric function. ஸோ ரெண்டு வேற வேற, இது ரெண்டும் ஒன்று கிடையாது. both are not the same. இது வந்து cosecant x, ஆனால் இது வந்து inverse, இது cosecant x கிடையாது, இது வேற. புரியுதாமா? ரெண்டுத்துக்கும் வேற வேறன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, இப்போ இது பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். இந்த எக்ஸாம்பிள் சம் போடலாம். எக்ஸாம்பிள் 3.72. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse of x is equal to √3/2 and cosecant inverse of x, cosecant inverse of 2/√3 and tan inverse of -1/√3. ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். how to find the principal value. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் 1 எக்ஸாம்பிள் 3.72. ஸோ இது வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். let theta is equal to sin inverse of √3/2. இது நம்ம பிரின்சிபல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போட போகிறோம். அப்போ ஃப்ரம் திஸ் கேன் வி சே தட் sin theta is equal to √3/2ன்னு சொல்லலாமா? sin theta is equal to √3/2ன்னு சொல்லலாம். அப்போ sin theta is equal to இது பாசிட்டிவ். அப்போ எந்த குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? we can say it as sin of இது √3/2 வந்து நமக்கு என்ன வரும்? π/3, 60 degree இல்லையா? அப்போ therefore we can say that theta is equal to π/3. ஏன்னா since π/3 belongs to the
open closed interval minus pi by 2 comma pi by 2. So இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுனால இதுதான் நமக்கு principal value. அப்போ therefore we can say that sin inverse of root 3 by 2 is equal to pi by 3. உங்களுக்கு sin of an angle வந்து வேல்யூ கொடுக்கும், இங்கே வந்து sin inverse of a value angle கொடுக்கும். புரியுதா? sin அங்கே வந்து sin 60 degree is equal to root 3 by 2 வரும், இங்கே sin inverse of root 3 by 2 is equal to 60 degree வரும். புரியுதா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ அதனால தான் இது இன்வர்ஸுங்கிறோம், அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? cosecant inverse of 2 by root 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் let us take it as theta. Let theta is equal to cosecant inverse of 2 by root 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ therefore from this we can say that cosecant theta is equal to 2 by root 3ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore இதுலேருந்து நம்ம இதை என்ன சொல்லலாம்? sin theta is equal to root 3 by 2ன்னு சொல்லலாமா? அப்போ which is equal to sin theta is equal to sin pi by 3ன்னு சொல்லலாம். இப்போ தான் சொன்னோம் இல்லையா? அப்போ therefore theta is equal to pi by 3ன்னு சொல்கிறோம். ஏன்னா since pi by 3 இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும், நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த இன்டர்வலுக்கு நடுவில் இருக்கணும், நமக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த இன்டர்வலுக்கு நடுவில் இருக்கணும். இட் ஷுட் பி இன் திஸ் இன்டர்வல். cosecant inverse of xனா இந்த 0வை தவிர இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இட் இஸ் 0 pi by 3 belongs to the closed interval minus pi by 2 comma pi by 2. ஸோ இந்த இன்டர்வலில் இருக்குது. அப்போ therefore we can say that cosecant inverse of 2 by root 3 is equal to pi by 3ன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் வேல்யூ. இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. அங்கே பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சோல்ல, அதே தான், சேம் அதே தான் இங்கேயும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan inverse of minus 1 by root 3. tan inverse of minus 1 by root 3 இதையும் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ தீட்டா is equal to tan inverse of minus 1 by root 3. இப்போ which is equal to tan theta is equal to minus 1 by root 3. இப்போ tan வந்து நெகட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும்? ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் தான் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சைனும் டேனும் நெகட்டிவாக இருந்தால் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும், இதே காஸ் நெகட்டிவாக இருந்தால் செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும். அப்போ திஸ் we have to take it as tan of minus pi by 6. ஏன்னா tan 30 டிகிரி தானே உங்களுக்கு வந்து -1 by root 3. ஸோ அப்போ tan of minus pi by 6ன்னு சொல்லலாம். அப்போ from this we can say that theta is equal to minus pi by 6. ஏன்னா since minus pi by 6 belongs to the open interval minus pi by 2 comma pi by 2. ஸோ இந்த இன்டர்வலில் இருக்கிறதுனால இதுதான் வந்து பிரின்சிபல் வேல்யூ. அப்போ therefore we can say that tan inverse of minus 1 by root 3 is equal to minus pi by 6ன்னு சொல்லலாம். ஸோ this is the principal value, which is the principal value. புரிஞ்சுதா இது? ஸோ இப்போ இதே மாதிரி தான் நமக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே, இந்த 3.11ல் இருக்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாம் இதே தான் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 சப்டிவிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இந்த 3rd and 4th சப்டிவிஷன் மட்டும் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ எக்ஸசைஸ் 3.11. ஸோ ஃபஸ்ட் ஒனில் 3rd சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? cosecant inverse of -1. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? let theta is equal to cosecant inverse of -1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ from this we can say that cosecant theta is equal to -1ன்னு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம can we write it as 1 by sin theta is equal to -1ன்னு சொல்லலாமா? or in other words sin theta is equal to -1ன்னு சொல்லலாமா? sin theta is equal to -1ன்னு சொல்லலாம். ஸோ sin வந்து எந்த ஆங்கிளுக்கு உங்களுக்கு -1 வரும்? sin வந்து எந்த ஆங்கிளுக்கு மைனஸ் வரும்? it will be minus pi by 2 இல்லையா? sin pi by 2 வந்து 1. அப்போ -1 வரணும்னா it should be sin of minus pi by 2. அப்போ sin theta is equal to sin of minus pi by 2. அப்போ from this we can say that theta is equal to minus pi by 2. ஏன்னா since minus pi by 2 belongs to the closed interval minus pi by 2 comma pi by 2. ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிறதுனால we have to consider only minus pi by 2. அப்போ therefore we can say that cosecant inverse of -1 is equal to minus pi by 2ன்னு சொல்லலாம். ஸோ this is the principal value. இதுதான் principal value. புரிஞ்சுதாமா? அடுத்தது 4th subdivision என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? secant inverse of minus root 2 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். let theta is equal to secant inverse of minus root 2.
அப்போ ஃப்ரம் த சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் டூன்னு வந்துடும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இது நம்ம எப்படி எழுதலாம், 1/cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் டூன்னு சொல்லலாமா, ஆர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/√2ன்னு சொல்லலாமா. ஸோ இது வந்து இட் இஸ் நெகட்டிவ். காஸ் வந்து நெகட்டிவ்னா எந்த ஆங்கிள் எடுக்கணும்னு சொன்னேன், செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும்னு சொன்னேன். சைனுக்கும் டேனுக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் மைனஸ் தீட்டா எடுக்கணும். காஸ்க்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் பை மைனஸ் தீட்டான்னு எடுக்கணும். அப்போ therefore this we have to write it as cos of pi minus of pi/4. அப்போ தான் உங்களுக்கு நெகட்டிவ் ஆங்கிள் வரும் காசை பொறுத்த வரைக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கக்கூடாது, காசுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும். அதுவும் எப்படி எடுக்கணும், பை மைனஸ் தீட்டான்னு எடுக்கணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப், ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் அஸ் 3π/4. இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3π/4. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3π/4. Now since 3π/4 belongs to the closed interval 0, pi. So இது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இதுதான் பிரின்சிபல் சொல்யூஷன். அப்போ therefore we can say that secant inverse of -√2 is equal to 3π/4 is the principal value. So இதுதான் principal value. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சம் போடுவோம். தட் இஸ் இந்த செகண்ட் சம் போடலாம். இந்த எக்ஸசைஸில் மொத்தமே நமக்கு 2 சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சம் போடலாம். இந்த செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man standing directly opposite to one side of a road of width x meters views a circular shaped traffic green signal of diameter a meter on the other side of the road. The bottom of the green signal is b meter height from the horizontal level of viewer's eye. If alpha denotes the angle subtended by the diameter of the green signal at the viewer's side, then prove that alpha is equal to tan inverse of a plus b by x minus tan inverse of b by x and prove பண்ணணும். So this is what we have to prove. இங்கே வந்து a man standing directly opposite to one side of a road of width x meters. ஆக்சுவலாக ஒரு மேன் வந்து எங்கே நிற்கிறான்னா, ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடோட வித் வந்து the width of the road is x meters. ஓகேவா? ஸோ அந்த மேன் வந்து இங்கே நிற்கிறான். சப்போஸ் அந்த பொசிஷனை பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ரோடோட வித் வந்து எக்ஸ் மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வியூஸ் அ சர்க்குலர் ஷேப்டு டிராஃபிக் க்ரீன் சிக்னல் ஆஃப் டயாமீட்டர் ஏ ஆன் த அதர் சைட் ஆஃப் த ரோட். ஸோ இந்த அதர் சைட், ரோடோட இந்த சைடில் வந்து ஒரு டிராஃபிக் க்ரீன் சிக்னல் பார்க்குறான் சர்க்குலர் ஷேப்பில். ஸோ ஹி இஸ் வியூயிங் எ டிராஃபிக் க்ரீன் சிக்னல் சர்க்குலர் ஷேப்பில் ஒரு இது பார்க்குறான். அதோட டயாமீட்டர் வந்து ஏ. ஸோ அப்போ இதோட டயாமீட்டர், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. சப்போஸ் இது வந்து லெட் அஸ் டேக் இட் அஸ் சி. இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிடி இதுதான் வந்து ஏ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு ஏ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. The bottom of the green signal is b meter height. ஸோ அப்போ இந்த பாட்டம் ஆஃப் த green signal, ஸோ இந்த ஹைட் வந்து b மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து b மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. b மீட்டர் ஃப்ரம் த ஹரிசாண்டல் லெவல் ஆஃப் வியூவர்ஸ் ஐ. ஸோ இந்த வியூவர்ஸ் ஐலேருந்து நமக்கு இது b மீட்டர் கீழே இருக்குது. Now if alpha denotes the angle subtended by the diameter of the signal at the viewer's eye. So alpha is the angle subtended by this. So இந்த டயாமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டயாமீட்டர் வந்து இட் சப்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயாமீட்டர் வந்து இட் சப்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ இது வந்து ஆல்ஃபா வந்து சப்டன் பண்ணுது இங்கே இந்த வியூவர்ஸ் ஐயில். Then prove that, we have to prove that alpha is equal to tan inverse of a plus b by x minus tan inverse of b by x. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து let b be the position of the man. ஸோ அந்த மேனோட பொசிஷனை பின்னு எடுத்துக்கோம். let cd be the circular green signal. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that AB is equal to x மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ், and then CD is equal to A மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, and then AD is equal to B மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் B, இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. This is what given.
ஓகேவா. அண்ட் இந்த ஆங்கிள் இந்த ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஆங்கிள் சிபிடி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. now let us assume that this angle to be beta. இந்த ஆங்கிளை பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. let us take that let angle DBA is equal to beta-ன்னு எடுத்துக்கலாம். let us assume this angle to be beta. ஓகேவா. இப்போ now let us consider this triangle ABD. இந்த triangle எடுத்துக்கோம். in triangle ABD இந்த triangle what about tan beta? tan beta என்ன வரும் உங்களுக்கு இந்த triangle? tan beta is equal to opposite side by adjacent. இல்லையா, opposite by adjacent. ஸோ அப்போ tan beta is equal to opposite by adjacent. அப்போ which is equal to AD by ABன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ therefore tan beta is equal to ADங்கிறதா என்னது B, ABங்கிறதா என்னது X. அப்போ from this beta is equal to tan inverse of B by Xன்னு சொல்லலாமா. beta is equal to tan inverse of B by Xன்னு சொல்கிறோம். இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி now let us consider this triangle. இந்த triangle எடுத்துக்கோம். இந்த triangle let us find what is tan of இந்த பெரிய triangle எடுத்துக்கோம், that is CAB. இந்த right angle triangle எடுத்துக்கோம். இதில் tan of alpha plus beta என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ in triangle CAB இந்த triangle let us find what is tan of alpha plus beta. tan of alpha plus beta இந்த angle கண்டுபிடிப்போம், alpha plus beta. ஸோ இந்த மொத்த ஆங்கிள் வந்து என்ன வரும், இட் வில் பி ஆப்போசிட் சைட் பை adjacent இல்லையா. ஆப்போசிட் சைட் பை adjacent. ஆப்போசிட் சைட் லெங்த் என்ன இஸ் A plus B. ஆப்போசிட் சைட் லெங்த் வந்து A plus B டிவைடட் பை adjacent சைட் which is Xன்னு வந்துடும். ஸோ அப்போ which is equal to it is AC divided by AB. ACங்கிற distance தான் என்னது, it is A plus B divided by AB வந்து X. So this is going to be tan of alpha plus beta. அப்போ from this alpha plus beta என்ன வரும், alpha plus beta is equal to tan inverse of A plus B by Xன்னு வந்துருமா. இப்போ இதுலேருந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாமா. கேன் we find alpha from this? இந்த பீட்டாவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ from this ஆல்ஃபா என்ன வரும், ஸோ alpha is equal to tan inverse of A plus B by X minus பீட்டான்னு வந்துடும். பீட்டா தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமே, பீட்டா தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், tan inverse of B by X நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ளஸ் பீட்டாவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம், மைனஸ் பீட்டான்னு ஆயிடுது. பீட்டா நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ therefore we can say that alpha is equal to tan inverse of A plus B by X minus tan inverse of B by X by 1. ஸோ அந்த 1ல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். hence proof. தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், பார்க்க ரொம்ப பெருசு, ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும், படம் போட்டுக்கணும். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிருங்க, ட்ரா இட் ஆஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபிகர் போட்டுக்கணும், போட்டுட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த ஆங்கிளை பீட்டான்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முதல்ல இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அப்புறம் இந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரிஞ்சுதாம்மா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நல்லா மிஸ் பண்ணிடக்கூடாது, ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே. ஸோ இதோட நம்ம ட்ரிக்னாமெட்ரி முடிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து வில் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் சாப்டர், 4th சாப்டர் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். அந்த அடுத்த சாப்டர் நம்ம ஆரம்பிக்கலாம். காம்பினேட்டரிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கலாம்.